வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நீர்த்தன்மை என்றால் என்ன, நீர்க்கோள்கள் என்றால் என்ன, நெருப்புக்கோள்கள் என்றால் என்ன, மண்கோள்கள் என்றால் என்ன, காற்றுத்தன்மை. அதாவது நீர்த்தன்மை, நெருப்புத்தன்மை, மண்தன்மை, காற்றுத்தன்மை. அதாவது முதல்ல நீர் பார்க்கணும். நம்ம உடல்ல எங்கெங்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறதோ அது நீர்த்தன்மை உடையது. நம் உடலில் எதுவெதுவெல்லாம் திரவத்தன்மை உடையதோ அதுவே நீர் தத்துவமாகும். உதாரணத்துக்கு இரத்தம், சிறுநீர், வியர்வை, நிணநீர் ஓட்டம், சளி, அவ்வளவுதான். உடம்பில் எங்கெல்லாம் குளிர்ச்சி நிலவுகிறதோ அங்கே நீர் இருக்கிறது என்று அர்த்தம். இது நீர்த்தன்மை. அதாவது நெருப்பு, உடம்புல எங்கெங்கெல்லாம் வெப்பம் இருக்கிறதோ அங்கே வெப்பம் இருக்கிறது. வெப்பம் கெட்டுவிட்டால் உயிர் போய்விடும். காற்று, உடம்புல எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கிறதோ அது காற்றின் தன்மை. இதைதான் நம்ம கவனிக்கணும். உடம்புல எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கிறதோ அங்கே காற்று குடிகொண்டிருக்கிறது. கை, காலு, இதுதான் அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது உடம்புல. அந்த கண் அசையுது, அந்த கண் விழியுதுல, அது அசையுது. இது காற்றின் தன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மண் தன்மை, அதாவது திடம், சாலின்னு பேரு. உடல்ல மண் தன்மை. நமது உடலில் தலையிலிருந்து கால் வரை எதெல்லாம் திடமாக இருக்கிறதோ அதுவே மண்ணால் ஆக்கப்பட்டவை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் மண்ணு. இங்கிருந்து எதெல்லாம் எலும்பு, நரம்பு, தசைநார்கள் அனைத்தும் மண்ணாலானவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மண் தன்மை குறைந்தால் திடம் குறையும், மண் தன்மை அதிகமானால் மனோதிடம் குறையும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வெப்பம் என்பது நம் உடலில் ஒவ்வொரு செல்லிலும் வெப்பம் பரவியிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதுதான் யதார்த்த உண்மை. கவனிக்கணும். உடலில் நெருப்புத்தன்மையானது உஷ்ணத்தை கொடுத்து உயிரோட்டமாக ஒரு மனிதனை வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த உஷ்ணம் இல்லைனா மனிதன் உயிரோடு இருக்க முடியாது. இதுவே நீர், நெருப்பு, மண், காற்று இந்த உடம்புல இருக்கிறது. நீர் என்று சொல்லக்கூடிய சந்திரன், சுக்கிரன், நெருப்பு என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், மண் என்று சொல்லக்கூடியவன் சனி, காற்று என்று சொல்லக்கூடிய புதன், சனி, ராகு. இந்த ராசிகள், நீர் ராசிகள், நெருப்பு ராசிகள் போன்ற இதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க, அனைவரும் வாழ்வும் சிறக்கட்டும், அனைவரும் நலம் பெறட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.